ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஒரு குறிப்பிட்ட சில நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் திருமணத்துக்கு அப்புறம் தன்னுடைய மனைவியை ராணி போல பார்த்துப்பாங்க. அப்படி மனைவியின் ஒவ்வொரு தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கும் உன்னதமான குணம் கொண்ட ஆண்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் காதல் திருமண உறவின் மீது அதீத ஆர்வமும் மதிப்பும் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்க திருமணத்துக்கு அப்புறம் மனைவியை தங்களோட உலகமாக பார்க்கும் குணம் உடையவங்க. இவங்களோட மனைவியின் ஆசையை நிறைவேற்ற எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அவங்க தங்களோட மனைவியை யாரும் குறை சொல்லவோ திட்டுவதற்கோ இடமளிக்க மாட்டாங்க. மனதளவில் மட்டும் இல்லைங்க, செயல்லையும் தன்னோட மனைவியை இளவரசி போல கவனிச்சுப்பாங்க. முதல் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்தரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் இயல்பாகவே அன்பானவங்களாகவும் நேர்மை உண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணையை தங்களோட உயிருக்கு மேலே அன்பு செய்யும் குணம் கொண்டவங்க தான் இவங்க. இயல்பாகவே திருமண பந்தத்தின் மீது அதீத மதிப்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் தன்னோட மனைவி கிட்ட சொல்லிடுவாங்க. இந்த குணம் இவங்க கிட்ட நிச்சயம் இருக்கும். மனைவியோட சின்ன சின்ன ஆசைகளுக்கும் இவங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உண்மையாகவே உத்தர நட்சத்திரக்காரங்க இப்படி தான் இருக்காங்க, என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் மனைவி மீது தீவிரமாக காதல் உணர்வோடு இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் தங்களோட மனைவி கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் மனைவியையும் தன்னை போலவே அவங்களும் இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. பிறந்த வீட்டில் இறந்ததை விட பல மடங்கு மனைவியை மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்க. அந்த ஒரு குணம் இவங்கக்கிட்ட இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்கள்கிட்ட. இந்த 2 நட்சத்திரக்காரங்களும் ரொம்பவே தன்னோட மனைவியை அதிகமாக நேசிப்பாங்க, அதிகமாக பார்த்துப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னோட மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே, அதாவது உத்தர நட்சத்திரக்காரவங்க விசாக நட்சத்திரக்காரவங்க 2 பேருமே ரொம்பவே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னோட மனைவியும் தாங்கிட்ட நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்க எப்படி இருக்காங்களோ அதே போல தான். ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக ரொம்பவும் வளைஞ்சு கொடுக்கவும் மாட்டாங்க. மனைவி தப்பு பண்ணால் அதை தட்டி கேட்பாங்க. ஆனால் யார் முன்னாடியும் அவங்க மனைவியை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. மனைவியை கொஞ்சம் கண்டிப்போடு கவனிப்பாங்க. ஏன்னா ஒரு காத்தாடி இருக்குது, அதை பறக்க விட்டுருக்கோம் அப்படின்னாக்கா அந்த நூலானது நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த காத்தாடி நல்லா பறக்கும். அந்த நூல் கொஞ்சம் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா எங்கேயாவது போய் சிக்கி தவிச்சுக்கும். அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த நூல் கணவன், பட்டம் காத்தாடி மனைவி. எந்த அளவுக்கு கணவன் கையில் அந்த நூல் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பட்டத்துக்கு நல்லது. அதுபோல தான் கணவனோட கையில் இருக்கிற வரைக்கும் தான் மனைவி பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக இருக்காங்கங்கிறதுக்காக கணவன்கிட்ட நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டு சண்டையிட்டுட்டு இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிற சில நல்ல விஷயங்களை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். இது பொதுவான கருத்து தான். நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி மனைவிக்கும் கணவர் மதிப்பு கொடுத்து அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கணும். கணவன் சொல்கிறத மனைவியும், மனைவி சொல்கிறத கணவனும் கேட்டு நடந்தால் அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு அன்பு நிரந்தரமாக இருக்கும் பொழுது அந்த வீடு சொர்க்கமாக இருக்கும். நன்றி.